जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर பக்தி தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். வண்டு ஸ்தோத்திரம். பிரம்ம பாவனையும் சரணாகதியும் ஒன்றே. பிற்காலத்தில் ராமானுஜர் இந்த சரணாகதியைத்தான் முக்கியமான உபாயமாக வைத்து விசிஷ்டாத்வைத்த மதத்தை உருவாக்கினார். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு முக்கியமானவை அஷ்டாட்சரம், துவயம் என்ற 2 மந்திரங்களும், கீதையின் சரம ஸ்லோகமான சர்வ தர்மான் பரித்யஜ்ய ஸ்லோகமும், விபீஷண சரணாகதியின் போது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தம்முடைய சரணாகத ரக்ஷக விரதத்தை சொல்கிற ராமாயண ஸ்லோகமும் ஆகும். ராமானுஜருக்கு பிற்பாடு வடகலை தென்கலை என்று 2ஆக பிரிந்ததும் இந்த சரணாகதிக்குள்ளேயே இருக்கிற மாறுபாடுகளை வைத்துத்தான். பூனைக்குட்டி தனக்கென்று ஒரு பிரயத்தனமும் இல்லாமல் கிடக்கிறதல்லவா, அதை தாய் பூனை தானாகத்தானே வாயில் கவ்விக்கொண்டு போகிறது. இது மாதிரி நாம் பெருமாள் விட்ட வழி என்று கிடப்பதுதான் நிஜ சரணாகதி என்பது தென்கலைக்காரர்களின் அபிப்பிராயம். இதற்கு மார்ஜார கிச்சோர நியாயம் என்று பெயர். மார்ஜாரம் என்றால் பூனை, கிச்சோரம் என்றால் குட்டி. பூனை குட்டி முறைதான் தென்கலை. வடகலைக்காரர்களின் அபிப்பிராயம் என்னவென்றால், குரங்கு குட்டி என்ன பண்ணுகிறது, அதுதானே தாய் குரங்கை இருக்க கட்டி கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி நாமேதான் பிரயத்தனம் பண்ணி பகவானை பிடித்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு யத்னம் தவிர பாக்கி விஷயங்களில்தான் அவன் விட்ட வழி என்று இருக்க வேண்டும் என்று மர்க்கட கிச்சோர நியாயமாக இவர்கள் சரணாகதியை சொல்கிறார்கள். மர்க்கடம் அதாவது குரங்கு, மர்க்கட கிஷோர நியாயம் குரங்கு குட்டி முறை. இரண்டிற்கும் பேசிக்காக அதாவது அடிப்படையாக இருப்பது சரணாகதி. தானே பிரம்மம் என்கிற பிரம்ம பாவனை ஞான மார்க்கத்துக்கு மையமாக இருக்கிற மாதிரி, தான் ஒன்றுமே இல்லை என்று பகவானிடம் சரணாகதி செய்து கிடப்பது பக்தி மார்க்கத்துக்கு மையமாக இருக்கிறது. இந்த இரண்டும் ஒன்றேதான். அதெப்படி ஒன்றுக்கொன்று மலைக்கும் மடுவுக்குமாக அல்லவா இருக்கிறது என்று மேலெழுந்த வாரியாக பார்க்கிற போது தோன்றும். ஆழ்ந்து பார்த்தால் இரண்டும் ஒன்றுதான். தானே பிரம்மம் என்கிற போது சொல்கிற தான் வேறு, தான் ஒன்றுமே இல்லை என்று சொல்கிற தான் வேறு. தானே பிரம்மம் என்று அத்வைதி சொல்கிற போது தன்னுடைய சரீரம், இந்திரியம், புத்தி, மனஸ் இந்த எதுவும் நிஜமான தான் இல்லை என்று தள்ளிவிட்டு மிஞ்சி நிற்கிற ஆத்மாவை தான் பிரம்மம் என்கிறான். சாதாரணமாக எந்த ஜீவாத்மாவும் அஞ்ஞானத்தினால் தானாக நினைக்கும் இந்த சரீரம், இந்திரியம், புத்தி, மனஸ் இதுகளிலிருந்தெல்லாம் நாம் விடுபட வேண்டும். இவை இழுத்து கொண்டு போகிறபடி ஓடாமல் இவற்றை இறைவனின் பொற்பாத கமலங்களில் ஒன்றுமே இல்லை என்கிற மாதிரி கிடத்திவிட வேண்டும் என்கிற அர்த்தத்தில்தான் தான் ஒன்றுமே இல்லை என்று பக்தி மார்க்கக்காரன் சரணாகதி பண்ணுகிறான். அத்வைதி தானாக சொல்லும் ஆத்மாவுக்கு அந்நியமாக அவன் தள்ளுவதையேதான் துவைத்த விசிஷ்டாத்வைத்திகள் தான் என்று வைத்து பகவானின் பாதத்தில் தள்ளுகிறார்கள். ஆகையால் இரண்டும் ஒன்றுதான். அகங்காரம் அதாவது ஈகோ போக வேண்டும் என்பதுதான் 2 மார்க்கத்துக்கும் பொதுவான லட்சியம். அத்வைத்த பாஷ்யங்களிலும் பிரகரண கிரந்தங்களிலும் ஞான மார்க்கத்தை சொன்ன ஆச்சாரியால் இங்கே பக்தராக இருந்து அதே லட்சியத்துக்கு சரணாகதியை வழியாக சொல்லியிருக்கிறார். சரணம் கரவாணி தாவகௌ சரணௌ, உன் இணையடிகளில் சரணாகதி செய்கிறேன் என்கிறார். கருணாமய என்றதால் கருணை கடலான பகவான் சரணாகதனை நிச்சயம் ரட்சிப்பான் என்று உணர்த்துகிறார். நாராயண கருணாமய முதல் ஸ்லோகத்தில் விஷ்ணு என்று ஆரம்பித்துவிட்டு 6வது ஸ்லோகத்தில் தாமோதர என்று கிருஷ்ணாவதாரத்தை சொல்லி அழைத்தவர் இங்கு நாராயண என்கிறார். மதத்தின் பெயரை பார்க்கும்போது விஷ்ணுவின் பெயரை வைத்து அது வைஷ்ணவம் எனப்பட்டாலும் அதற்கு முக்கியமான அஷ்டாக்ஷரி மந்திரத்தில் நாராயண நாமம்தான் வருகிறது. கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று ஆழ்வாரும் பாடியிருக்கிறார். ஆச்சாரியாலே தமது அத்வைத பாஷ்யங்களில் சகுண பிரம்மத்தை சொல்லும்போது நாராயணன் என்றே குறிப்பிட்டிருக்கிறார். சந்நியாசிகளுக்கு யார் நமஸ்காரம் பண்ணினாலும் அவர்கள் நாராயண நாராயண என்றே ஆசிர்வதிக்கணும் என்று அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். இங்கே ஆச்சாரியால் நாராயணனின் சரணத்தை நான் சரணடைகிறேன்
என்கிறார் அல்லவா? இதே அர்த்தத்தில்தான் ஏறக்குறைய இதே வார்த்தைகளிலேயே வைஷ்ணவர்களின் துவய மந்திரம் இருக்கிறது. இந்த மாதிரி அத்வைத விசிஷ்டாத்வைத்த ஒற்றுமைகளை பார்க்கிற போது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறது. 6 ஸ்லோகமும் 6 வார்த்தையும். இதி ஷட்பதி மதியே வதன சரோஜே சதா வசது என்பதற்கு இந்த 6 ஸ்லோகங்கள் கொண்ட ஷட்பதி ஸ்தோத்திரம் என் வாய் என்கிற தாமரையில் எப்போதும் இருக்கட்டும் என்று அர்த்தம் பண்ணிக்கொண்டால் ஷட்பதி என்பது 6 ஸ்லோகம் என்ற பொருள் கொடுக்கும். பதம் என்றால் ஸ்லோகம் என்று பொருள் கொள்ளாமல் வார்த்தை என்றே அர்த்தம் செய்து கொண்டாலும் பொருத்தமாக அமைகிறபடி இங்கே ஆச்சாரியால் ஒரு வார்த்தை விளையாட்டு பண்ணியிருக்கிறார். இந்த 6 வார்த்தைகள் என் வாய் தாமரையில் எப்போதும் இருக்கட்டும் என்றும் ஒரு பொருள் கொள்ள இடம் இருக்கிறது. அதுவும் பொருத்தமானதே. எப்படி? எந்த 6 வார்த்தைகள்? ஸ்லோகத்தின் முதல் பாதியில் வருகிற 6 வார்த்தைகள் தான் நாராயண கருணாமய சரணம் கரவாணி தாவகௌ சரணௌ என்ற 6 வார்த்தைகள் தானே முதல் பாதியில் இருக்கின்றன. கருணாமயமான நாராயணா, உன் இணையடியில் சரண் புகுகிறேன் என்ற இந்த 6 வார்த்தைகள் சதா சர்வகாலமும் தம் வாய் தாமரையில் இருக்க வேண்டும் என்று சொல்வதாகவும் அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம். ஷட்பதியின் முதல் 6 ஸ்லோகங்களையோ அல்லது 7வது ஸ்லோகத்தின் முதல் பாதியான 6 வார்த்தைகளையோ எப்போது பார்த்தாலும் சொல்லிக்கொண்டே இருந்தால் பகவத் அனுகிரகம் கிடைத்துவிடும். வினயமின்மை போக வேண்டும், மனசின் ஓட்டம் நிற்க வேண்டும், ஜீவதயை விருத்தியாக வேண்டும், சம்சார சாகரத்திலிருந்து கடத்தப்பட வேண்டும், சம்சார சாகரத்தை கடைகிற மத்தாக பகவானே வந்து அமிர்தத்தை அமரத்தன்மையை அனுகிரகிக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த ஸ்தோத்திரத்தில் ஆச்சாரியால் பல பிரார்த்தனைகளை சொன்னாரல்லவா? அந்த பிரார்த்தனை எல்லாம் இந்த 6 ஸ்லோகங்களையும் அவற்றுக்கு பிறகு வரும் 6 வார்த்தைகளையும் சதா சொல்லிக் கொண்டிருப்பதாலேயே நிறைவேறிவிடும் என்று சொல்லாமல் சொல்கிற பல ஸ்ருதியாக 7வது ஸ்லோகம் இருக்கிறது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரியவா சரணம். जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर।